வணக்கம். நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர். நம்ம எல்லாருக்குமே நிறைய கனவுகள் வருங்க. அந்த கனவு காணும் போது அது அவ்வளோ நிஜமா இருக்கும். அது ஒரு விபத்து ஏற்படுற மாதிரி ஒரு கனவா இருக்கலாம், இல்ல ஒரு தோல்வியை நம்ம அனுபவிக்கிற மாதிரி ஒரு கனவா இருக்கலாம். அந்த நேரத்துல மனதளவுல உடல் அளவுல எல்லா வழியும் நம்ம அனுபவிப்போம். இந்த மாதிரி கனவு காணும் போது பாத்தீங்கன்னா நம்மள யாரோ தட்டி எழுப்புவாங்க. நீ கனவு காண்பது போதும், எந்திரி அப்படின்னு சொன்ன உடனே கண் விழிச்சிடுவோம். கண் விழித்தவுடன் நமக்கு ஒரு விஷயம் புரியும், இது வெறும் கனவு தானே, இதுக்கா இவ்வளவு நம்ம டென்ஷன் ஆனோம் அப்படிங்கிற ஒரு புரிதலோட ரொம்ப ரிலாக்ஸ்டா நம்ம இருப்போம். நீங்க கனவு காணும் போது உங்களை கண் விழிக்க சொன்னது யாருங்க? அது அந்த இறை சக்தி, அந்த பிரபஞ்ச பேராற்றல் தான். கனவு உலகத்துல நீங்க துன்பத்தை அனுபவிக்கிறீங்க, அந்த துன்பத்தை அனுபவிச்சது போதும், கண் விழிச்சிடுங்கன்றத அந்த பிரபஞ்ச பேராற்றல் தான் உங்களுக்கு உணர்த்தி கண் விழிக்க வைக்குதுங்க. கொஞ்சம் உங்க நிஜ வாழ்க்கையை ரீவைண்ட் பண்ணி பாருங்களேன். கடந்த காலத்துல உங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள், துயரங்கள், கவலைகள் இதெல்லாம் எப்படி நீங்க கடந்து வந்தீங்க அப்படின்னு தனிப்பட்ட முறையில என்னுடைய வாழ்க்கையில பல போராட்டங்களை நான் சந்திச்சிருக்கேங்க. அந்த சூழ்நிலைகள்லாம் எப்படி நான் கடந்து வந்தேன்னு கொஞ்சம் நான் நினைச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் எனக்கு புரியுது. எப்படி கனவு உலகத்துல இருந்து நம்மள அந்த பிரபஞ்ச பேராற்றல் தட்டி எழுப்புதோ, அதே மாதிரி நம்ம இந்த நிஜ வாழ்க்கையிலும் கஷ்டங்களையும் போராட்டங்களையும் நம்ம கடந்து வருவதற்கு அந்த பிரபஞ்ச சக்தி நமக்கான விழிப்புணர்வை கொடுத்து அந்த சூழ்நிலையை கடந்து வருவதற்கு நமக்கு உறுதுணையா இருக்குங்க. சொல்ல போனா இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை கூட இன்னொரு கனவு தாங்க. ஒரு சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட், இதை நீங்களே பண்ணி பாருங்களேன். உங்க வீட்டுல கம்ஃபர்டபுளா ரிலாக்ஸ்டா ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. கண்களை மூடிக்கோங்க. கண்களை மூடினவுடன் உங்களுக்கு இருட்டு தெரியும். அந்த இருட்டை பாக்குறது யாரு? ஒரு 2 நிமிஷம் நீங்க கண்களை மூடி இருக்கும்போது உடல்ல வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு சென்சேஷன்ஸை நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. இந்த உடல்ல வெவ்வேறு சென்சேஷன்ஸை உணர்றது யாரு? அதே மாதிரி நீங்க அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்த பிறகுதான் கண்ணா பின்னாடி எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். இந்த எண்ணங்கள்லாம் யாருக்கு வருது? இந்த கேள்வி நீங்க கேளுங்களேன். நீங்க யாருங்கிறத உணர்றதுக்கான ஒரு அற்புதமான ஒரு சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட் தாங்க இது. மனதளவுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டே இருக்குங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன மன முதிர்ச்சியோட இருந்தீங்கன்றத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்களேன். அந்த காலகட்டங்கள்ல நீங்க எடுத்த முடிவுகள் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சீங்கனாலே உங்களுக்கு தெரியும் என்ன மாற்றங்கள் இப்ப உங்களுக்கு நிகழ்ந்திருக்கு மனதளவுல அப்படின்னு. அப்போ மனதளவுல மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டே இருக்கு, மன மாற்றத்துக்குள்ளாகிக்கிட்டே இருக்கு. உடல் அளவுலயும் பாத்தீங்கன்னா நமக்கு மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டு இருக்கு. வெவ்வேறு காலகட்டங்கள்ல நீங்க எடுத்த போட்டோஸ் எடுத்து பாருங்களேன். அதாவது உங்க போட்டோஸ் எடுத்து பாருங்களேன். உடல் அளவுல நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும். அப்போ உடல் அளவுல மனதளவுல மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டு இருக்கு. மாற்றத்துக்கு உள்ளாகாத ஒரு தன்மை உங்களுக்குள்ள இருக்குங்க. நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தன்மை எல்லா விஷயத்தையும் உங்க வாழ்க்கையில அது சாட்சியா கவனிச்சுக்கிட்டு இருக்குங்க. இதுதான் அடிப்படை உணர்வு நிலைன்னு சொல்லுவாங்க, இல்ல பிரபஞ்ச உணர்வு நிலைன்னு சொல்லுவாங்க, இல்ல உண்மையான இருப்புன்னு சொல்லுவாங்க. அதுதான் நீங்க. நான் இருக்கிறேங்கிற அந்த தன்மையை ஆங்கிலத்துல கான்சியஸ்னஸ்னு சொல்லுவாங்க. நீங்க ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது கூட அந்த கான்சியஸ்னஸ், நான் இருக்கிறேங்கிற தன்மை எக்ஸிஸ்ட் ஆகுங்க. அதனாலதான் நல்லா தூங்கி முடிச்சு காலையில நீங்க எழுந்ததுக்கு அப்புறம் சொல்வீங்க, நல்ல தூக்கம்பா, மனதளவுல ரொம்ப ரிலாக்ஸ்டா நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்வீங்க. உங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்தாலும் அந்த ஆழ்ந்த தூக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேர் அமைதியை நீங்க உணர்றீங்க. உங்க வாழ்க்கை சூழ்நிலைகள் அந்த நேரத்துல உங்களுக்கு எந்த பாதிப்பும் தரப்போறது கிடையாதுங்க. ஒரு பிளிஸ் இன்டர்னலா உங்களுக்குள்ள ஃபீல் பண்ண முடியும். ஒரு பேர் ஆனந்தத்தை நீங்க உணர்வீங்க. காரணம் என்ன தெரியுமா? உங்க உடல் மனதை கடந்த நிலையில நீங்க இருப்பீங்க. உங்க ஈகோவை பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க சரண்டர் பண்ணிடுறீங்க. அங்க நீங்க எக்ஸிஸ்டே ஆல, அதாவது உங்க பர்சனாலிட்டி அங்க கிடையாதுங்க. அதனாலதான் பேர் அமைதியை ஆழ்ந்த தூக்கத்துல நீங்க உணர்றீங்க. ஒவ்வொருத்தரும் அதனாலதான் தூக்கத்தை அதிகமா நம்ம விரும்புறோங்க. உங்களுக்கு ஆழ்ந்த தூக்கத்துல கிடைக்கிற அந்த பேர் அமைதியை உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில நீங்க உணர்வதற்கு தினமும் காலை மற்றும் இரவு குறைந்தது ஒரு 20 நிமிஷமாவது நீங்க தியானம் பண்ணணுங்க. ஒரு சிம்பிளான தியானம் நீங்க பண்ணலாம். அமைதியான இடத்துல ரிலாக்ஸ்டா கம்ஃபர்டபுளா உட்கார்ந்து உங்க கண்களை மூடி உங்க சுவாசத்தை நீங்க கவனிக்கணுங்க. உங்க மூக்கு துவாரங்கள் வழியா சுவாச காற்று உடலுக்குள்ள போயிட்டு எப்படி வெளியில வருதுங்கிறது மட்டும் நீங்க கவனிங்க. கண்ணா பின்னாடி எண்ணங்கள் வரும். அந்த எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், அதை பின்தொடர்ந்து போகாமல் உங்க கவனத்தை மறுபடியும் உங்க சுவாசத்துக்கே நீங்க கொண்டு வரணுங்க. இப்படி தொடர்ந்து நீங்க தியானம் பண்ணும்போது ஒரு விஷயத்தை நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. அது என்ன தெரியுமா? உங்க மனதையும் உடலையும் அந்த பிரபஞ்ச பேராற்றல் கிட்ட நீங்க அர்ப்பணிக்கிறீங்கிறத நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. இந்த உடலை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், இந்த மனதை உங்ககிட்ட நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற தன்மையில நீங்க தியானத்துல செயல்பட ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி தன்மையில உங்க மனம் உடலை கடந்து நீங்க இருக்கும்போது அந்த நேரத்துலதான் அந்த பிரபஞ்ச பேராற்றல் இறை சக்தி உங்களுக்குள்ள பெரிய மாற்றங்களை சூட்சமமா நடத்துங்க. நமக்கே இது ஆச்சரியமா இருக்கும். ஆழ்ந்த தியானத்துல நம்ம இருக்கும் போதுதான் ஆன்மீக வழிகாட்டிகள், உயர்ந்த நிலை ஆத்மாக்கள், மகான்கள் நம்மளோட தொடர்பு கொள்வாங்க. நம்ம உணர்வு நிலையில அவங்க பெரிய மாற்றங்களை நிகழ்த்துவாங்க. அதனால குறைந்தது ஒரு 20 நிமிஷம் அது காலை மற்றும் இரவு உங்க உடலையும் மனதையும் பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க அர்ப்பணிங்க, கொடுத்துருங்க. தியானத்தின் மூலமாக
மிகப்பெரிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில் அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிக்குங்க. இப்படி தொடர்ந்து சில வாரங்கள் நீங்க தியானம் பண்ணும் போதே உங்களுடைய உண்மையான இருப்போட நீங்க தொடர்புல இருப்பீங்க. நீங்க யாருங்கிறத உணர்ந்து உங்களால வாழ முடியுங்க. வாழ்க்கையில நடக்கிற நிகழ்வுகளுக்கு நீங்க ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பேரமைதியோட நீங்க அந்த நேரத்துல தொடர்பு கொண்டு அந்த சூழ்நிலைக்கு ரொம்ப அழகா ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஞானம் வெளிப்பட ஆரம்பிக்குங்க. அந்த நேரத்துல தான் தியானம் பண்றதுக்கு முன்னாடி எல்லாம் நமக்கு வரக்கூடிய எண்ணங்களுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனா ரெகுலரா தியானம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எண்ணங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோங்க. அதை சாட்சியா நம்ம கவனிச்சுட்டு தான் இருப்போம். அந்த எண்ணங்களுடைய வீரியம் நமக்கு குறைய ஆரம்பிக்குங்க. இப்படி தொடர்ந்து நம்ம தியானம் பண்ணும்போது நம்மளுடைய அந்த பிரபஞ்ச உணர்வு நிலையோட, அடிப்படை உணர்வு நிலையோட, நம்ம உண்மையான இருப்போட நம்ம கனெக்டடா இருக்க ஆரம்பிப்போம். அப்ப நம்ம வாழ்க்கையை பார்க்கக்கூடிய கண்ணோட்டமே முற்றிலும் மாறிடுங்க. ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணுங்க. உங்க வாழ்க்கையை நீங்க என்ன கண்ணோட்டத்தோட பாக்குறீங்க அப்படிங்கறத உங்க கர்மாவை தீர்மானிக்குதுங்க. நீங்க ரெகுலரா தியானம் பண்ணும்போது உங்க வாழ்க்கையை நீங்க பாசிட்டிவான கண்ணோட்டத்தோட பார்க்க ஆரம்பிப்பீங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு எதிராக செயல்படல. வாழ்க்கையில சவால்களும் போராட்டங்களும் வரும்போது அதுல இருக்கக்கூடிய ஹிடன் கிஃப்ட், அதுல என்ன பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இதன் மூலமாக கர்மாவை அழகா பேலன்ஸ் பண்ணி உங்களால ரிலீஸ் பண்ண முடியுங்க. இப்போ ஒரு கடலை எடுத்துக்கோங்களேன், அதனுடைய அலைகள் அதிகமான இரைச்சல் சத்தத்தை ஏற்படுத்துங்க. ஆனா ஆழ் கடலுக்குள்ள ஆழ்ந்த நிசப்தம் தாங்க இருக்கும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலையும் மனம் கண்ணா பின்னான எண்ணங்கள் மூலமாக இரைச்சல் சத்தத்தை நமக்கு ஏற்படுத்துதுங்க. ஆனா தியானத்தின் மூலமாக நமக்குள்ள பேர் அமைதி நம்மளால உணர முடியுங்க. எப்படி ஆழ்கடலுக்குள்ள ஆழ்ந்த நிசப்தம் இருக்கோ, நம்ம ரெகுலரா தியானம் பண்ணும்போது எண்ணங்களை கடந்து நமக்குள்ள அந்த பேர் அமைதியை நம்மளால உணர முடியுங்க. அதுதான் நம்முடைய உண்மை தன்மை, இல்ல உண்மையான இருப்பு, அடிப்படை உணர்வு நிலைங்க. இந்த தன்மையில நம்ம இருக்கும்போது உயர்ந்த அதிர்வுகளை நம்ம வெளிப்படுத்த ஆரம்பிப்போங்க. வாழ்க்கையில பரிபூர்ணத்துவத்தையும் நிறைவையும் உணர்ந்து நம்மளால வாழ முடியுங்க. இப்ப ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ சோசியல் மீடியால நான் பார்த்தேங்க. ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அவர்கள் கடந்த 25 வருஷமா சைக்கிள் தான் அவர் ஓட்டுறாருங்க. அவருடைய போலீஸ் ஸ்டேஷனுக்கே பாத்தீங்கன்னா ரெகுலரா சைக்கிள்ல தான் போயிட்டு வராரு. அவர் யூஸ் பண்ற போனும் பாத்தீங்கன்னா அந்த பழைய காலத்து பட்டன் செல்போன் தான் யூஸ் பண்றாருங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு ஏற்கனவே கிடைத்த விஷயங்கள்ல நான் நிறைவா இருக்கேன். எனக்கு பைக் வாங்கணும், இல்ல அட்வான்ஸ் போன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு தேவையெல்லாம் எனக்கு கிடையாதுங்க. இந்த மாதிரி ஏதாவது பொருட்கள் வாங்கி தான் எனக்குள்ள நான் நிறைவை உணரணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஏற்கனவே இருக்கிற விஷயத்துல அவ்வளவு சந்தோஷமா நான் இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுங்க. அதே மாதிரி ரொம்ப எனக்கு இன்ஸ்பைரிங்காவும் இருந்தது. நம்ம வாழ்க்கையில நமக்கான ஆசைகள்லாம் நான் வேணான்னு சொல்ல வரலங்க. ஏற்கனவே கிடைத்த விஷயங்கள்ல நம்ம நிறைவா இருக்கணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நமக்குள்ள அந்த நிறைவை எப்ப நம்ம உணர முடியும் அப்படின்னா, நம்ம ரெகுலரா தியானம் பண்ணும்போது அந்த எண்ணங்களை கடந்து ஒரு நிலையில நம்ம இருப்போம் பாருங்களேன். அப்போ ஒரு பரிபூர்ணத்துவத்தை நம்ம உணர ஆரம்பிப்போம். ஒரு நிறைவை நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். இந்த மாதிரி தன்மையில இருக்கும்போது வெளியில இருந்து கிடைக்கிற விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குங்கிற அந்த ஒரு மன அழுத்தம் இல்லாம நீங்க வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. யாரெல்லாம் தனக்கு கிடைத்த விஷயங்கள்ல ஏற்கனவே நிறைவா வாழ்ந்துகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் பிரபஞ்சம் கொட்டி கொடுக்குங்க. ஏற்கனவே கிடைத்த விஷயங்கள்ல இவ்வளவு நிறைவா இருக்காங்களே, இன்னும் அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற தன்மையில அந்த பிரபஞ்ச பேராக்கள் செயல்பட ஆரம்பிக்குங்க. இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க எப்பேற்பட்ட சிச்சுவேஷன்ல இருக்கலாங்க, நம்பிக்கை இழந்துடாதீங்க. இந்த வீடியோல நான் சொல்லி கொடுத்த எல்லா வழிமுறைகளும் கடைபிடிங்க. குறிப்பா காலை மற்றும் இரவு குறைந்தது 20 நிமிஷமாவது தியானம் பண்ணுங்க. அப்படி தியானம் பண்ண முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல நானும் தியானம் செய்கிறேன் அப்படின்னு நீங்க டைப் பண்ணுங்க. இப்படி ரெகுலரா தியானம் பண்ணி உங்களுடைய அடிப்படை உணர்வு நிலையோட நீங்க தொடர்பில் இருக்கும்போது உங்க வாழ்க்கை சூழ்நிலைகள் மிகப்பெரிய மாற்றங்கள் வருங்க. நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், யாம் இருக்க பயமேன் என்று இறைவன் கூறுகிறார். இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.